ஜெய்வீம். நிறைய பேசணும்னு ஆசை. கோல்ட் ஆயிடுச்சு. ஜனார்தன் ஹோட்டல் கிட்ட ஒரு காஃபி குடிக்கலாம்னு பிரசாத்துக்கு சொன்னேன். அங்க ஒருத்தர் கேட்கறான், என்ன சார் நல்ல கோல்ட் ஆயிடுச்சு? அதான் கோல்டு வந்தாவே சனி மூச்சு மாதிரி, இல்ல நல்ல கோல்டான வர கேட்கலாம். கேட்ட கோல்டு எப்படி இருக்கும்? நேரம் அவ்வளவுதான் சொன்னாங்கல்ல, நேரம் காலங்கள் எல்லாம் எப்படி வரும். வாழ்க்கையே ஒரு சக்கரம் போல. 100 ஆண்டு காலம் பிறந்தாலும் 100 ஆண்டு காலம் இறந்தாலும், என்னைக்கே எவ்வளவு தூரம் நான் நடந்து சென்றாலும் உன்னை விட்டு உன் மனதை விட்டு நான் நீங்காத நிழலாக இருப்பேன் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். இதெல்லாம் கண்ணதாசன் பத்தி கூட சொன்னீங்க. கண்ணதாசன் எல்லாருக்கும் சொல்லிக்கிறான், எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறான். பிறப்புக்கு சொல்லிக்கிறான், இறப்புக்கு சொல்லிக்கிறான், காதலுக்கு சொல்லிக்கிறான், அன்புக்கு சொல்லிக்கிறான், கவிதைக்கு சொல்லிக்கிறான், வீரத்துக்கு சொல்லி. அவன் சொன்னாதே எதுவுமே கிடையாது. கூகுள்ல ஒரு புத்தாணி தட்டினா எல்லாம் தெரிஞ்சிருவான். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சுக்கா கண்ணதாசன் பாட்டு கேட்டீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு. மானாட மயிலாட மரமாட கொடியாட இடையாட மங்கை இவள் கைகளாட, வானாட கொடியாடு நதியாட இவள் கைகளாட. அதுக்கு அடுத்து நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீங்க வர்றதுக்காக விரைந்து ஓடி வருவாய். தூயவனே மாலவா வேலவா மாயனே என்னை காக்கும் அன்பு கரமே, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இல்ல இந்த சிலை அழகான்னு கண்ணதாசன் அன்னைக்க சொல்லிட்டான். இது காதலர் கேட்கும் போது 20 வயசுல நல்லா இருக்கும். அதே பாட்டை 40 வயசு கேட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 60 வயசுல கேட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ணன் அந்த அம்மா கிட்ட நேரா பார்த்த காலங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப அவர் எங்கே நான் யோசிக்கும் போது மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன, எவ்வளவு அழகா அற்புதமா எழுதியிருக்கான் பாருங்க. அதனால ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம எல்லாம் போட்டுக்கிறாங்க. நல்ல வேலைக்கு நான் ஆறுதல் உரையில இல்லை, படத்தரப்பு தான். எனக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? உங்களுக்கு என்னன்னு ஆறுதல் சொல்லுவேன்? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே இன்பமும் இல்லை, சிந்தனையும் இல்லை. காயம் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கம் இல்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் 3 நாள் இந்த பெண் உறங்கவில்லை, என் நெஞ்சே உறங்கவில்லை. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? சொல்லலாம், கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நடக்கிறது தான், நீங்க மனசை தேர்த்துக்கணும். சும்மா நம்ம உறவெல்லாம் சொல்லலாம். கண்ணாடியும் கண்ணை ஒன்னா சேரக்கூடாது, சேர்ந்தா சேதம் கண்ணாடிக்கு தான். கல்லும் கண்ணாடியும் காலதான் தொடுது, அந்த ரெண்டு ஒன்னா சேரக்கூடாது. சேர்ந்தாக்கா இந்த நிலைமை தான். இது எல்லாருக்கும் உண்டு, யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம அன்பு பேசும்போது அவர் சொன்னாரு, அந்த அம்மா எலக்ட்ரிக் போர்டு எடுக்கிற 4 மணிக்கு வரோம்னா நாங்க, அப்புறம் செய்தி வந்து அவங்க சேர்த்துட்டாங்க. என்னன்னா இன்று இப்போ நாளை இல்லை, நாளை இருப்போம், 4 நாளைக்கு சொல்லிக்கிட்டே போலாம். இன்று நாளையே கிடையாது. பொன் விளங்க வேண்டும் என்று பூட்டிக் கொண்டேன், உன்னை புரிந்து கூட சிறையில் வந்து மாட்டிக்கொண்டேன். இன்று நாளை என்று நாளை சிலேடையிலே சொல்லுவார். நம்ம பேர் பாட்டு கேட்டு இருக்கா, ஆனா கண்ணதாசன் சிலேடை தான் தெரியாது. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே, என்று முந்தன் எல்லையிலே வந்திடுவேனோ, நீ இல்லாத உலகத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்தில இன்பமும் இல்லை. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னாக்கா சொல்ல முடியாது. நிறைய ஆறுதல் முறையில பேசி பேசி எனக்கு ஆறுதல் இல்லாம போயிடுச்சு. வேதனை, வருத்தம், செத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதை நான் அரசியல் பேசுறது கூட விரும்புறேன். இந்த ஊரு நல்லவங்கிறானா கெட்டவங்கிறானா, நான் பேசாத வார்த்தைகளை கிடையாதுன்னு வச்சுக்கோ. இறந்து போன பக்தர்கள் இருந்தாருன்னா தெரியும், உயிரோட இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். எதை பத்தி பேசல, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். இப்ப பேச பிடிக்குது. பிஜேபி தொழிலாளிகளை பத்தி கூட அன்பு சொல்லிருந்தாரு, நோட்டீஸ் கொடுத்துக்கிறான்,
எங்கிருந்தோ வந்து பாரிசு யாரெல்லாம் கொடுக்குறது, பாரிசு தான் வரணும், அவன் தான் கொடுக்கணும். நல்லவனை வந்து கொடுப்போம், அவங்க கொடுக்க மாட்டேன். நீ 5 போகணும்னு முடிவு எடுத்த பிறகு 5 தான் போகணும். உன்னை யாரும் கேட்கவும் முடியாது. என்ன கேட்ட நான் ஆப்போசிட்டா தான் பேசுவேன். ஏன் அவன் கொடுக்க கூடாது நோட்டீஸ்? நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம்ன்றீங்க, சரி 1000 வருஷம் கூட வாழ, அதுதான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க, கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிக்கிறான், ஒருத்தர் 40 வருஷம் வாட்ச்மேன் வேலை செய்திருந்தான், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டான். என்ன வாட்ச்மேன் வேலை 40 வருஷம் செய்திருக்கிறேன், என்ன வெளியே துரத்துறாங்க, நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன், நீ எங்க இருந்தாங்க அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் ஒரே வார்த்தை சொன்னான், 40 வருஷம் சம்பளம் கொடுக்கலாம் கேட்டு வேணும்னு வாங்கிக்க நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், 400 வருஷம் ஆனா கூட நீ சொந்தக்காரன் இல்லைன்னா. ஏன்னா எத்தனை வருஷத்துலாம் ஒன்னும் ஓனர், நீ ஓனர் இல்லைன்னா. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறா சில பிஜிஎம்எல் மூடும் போது நல்ல யூனியனாக தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னான். ரொம்ப தொழிலாளி எல்லாம் சொன்னாங்க, தொட்டு விட்டார ஓட்டம் போட்டான். இன்னைக்கு வந்து அவன் காலி பண்ணவனா காலி பண்ண. இதை சொன்னா நானும் அந்த பாருங்க சார், ஊரே 10 நிமிஷம் 11 ஏறில, யாரு விஆர்எஸ் கொடுத்தாலும் எஸ்டிபிபில அவனை கொடுத்துக்கிறான். அவன் 2-3 ஊடு வச்சுக்கிறாரு, அந்த காலி பண்றான், அவன் காட்டா கொடுக்குறான். அதுக்கு எம்பி நான் சொல்றாரு, நான் இந்த கலட்டா பண்றதை பத்தி பேசுறேன் இல்லையா, அதனாலதான் அந்த லெட்டர் வந்துக்கிறது, அப்ப நான் பேசிக்கிறேன். எப்படி வேடிக்கை பார்க்கலாம், இதெல்லாம் ஒன்றும் சால்வ் பண்ண முடியாது. 30 நாள் 40 நாள் இருந்தாங்க டீச்சர் பிள்ளைங்க, என்ன கூப்பிட்டாங்க, நான் வர்றதில்லை. எல்லா லீவும் வந்தாங்க, நான் செஞ்சேன் கரெக்டா, ஆனா நான் அடிச்சு சொன்ன வர்றதில்லை. அப்ப நான் அவங்க கண்ணுக்கு விரோதமா தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு என்ன கவலை, நீ விரோதியாவே நினைச்சுக்கிட்டேன். கடைசியில் அது 40 நாள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நிம்மதியா யார் செய்யாங்களோ அவங்க சந்தோஷமா பேசிட்டு போயிட்டாங்க. அங்க போய் பேசுறவங்க அன்பு முதல் போட்டு, நம்ம வள்ளல் முதல் போட்டு எல்லாரும் பேசுனீங்க. ஆனா அனுபவிச்சது யாரு? கேளு, நான் செஞ்சேன். யார் அனுபவிச்சது? டீச்சர் புள்ளி கூட இல்ல, அனுபவிச்சு அந்த லீடர். பிஜேபி மூடும் போது எந்த யூனியன் ஓட்டு போறாலும் அதை அனுபவிச்சிருவோம், அந்த லீடர் தான். யாரும் ஒன்றும் கெட்டு போகல ஊர்ல, யாரும் கெட்டு போயிருக்கிறோம். இன்னைக்கு சேவ் கமிட்டின்னு கூட ஒண்ணு இருக்குது கேஜிஎஃப்ல, இன்னைக்குதான் மீட்டிங் நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம ஒன்றும் காமெண்ட் அடிக்கிறதோ கிண்டல் அடிக்கிறதோ இல்லை, நீங்க தான் மெம்பருங்களா. சேவ் கமிட்டி இல்லைன்னா தங்க வயல பாதுகாப்பு சொன்னா கோச்சிக்காதீங்க. தகவல் மக்கள் எது எடுத்தாலும் இது தாத்தப்பட்ட மக்கள் அதிகமா வாழ்கின்ற தங்க வயலில் ஷெட்யூல் காஸ்ட் ஏரியா இப்படித்தான் நம்ம பேசுறது இல்ல. சென்சஸ்ல 36% ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி 21%. எவ்வளவு தெரியுமா பத்தி யாருக்கா கேள்விப்பட்டீங்களா? ஆனா வாய் எடுத்து கொண்டு என்ன பேசுறோம், தப்பு தெரியாத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிட்டு இருக்க கூடாது. நானு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வச்சேன், நம்ம முனீஸ்வரன் கோவில் என்ன அப்ப நான் சொன்னேன் 49% அதர் பேக்வர்ட் கிளாஸ், 51% தான் ஷெட்யூல் காஸ்ட், டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி 2%. இன்னைக்கு மற்ற கம்யூனிட்டிக்காரங்கெல்லாம் வந்து இதை ஜெனரல் ஆக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீ போராட்டம் பண்ணியா? நீ சென்சஸ்லயே கம்மியாகிறிய. எத்தனை லீடர் நம்ம போயிட்டு சென்சஸ்ல சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டா எல்லாரும் நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன் இப்படிதான் சொல்லுவோம். பால் ஊத்துற கதையாயிடும். குழந்தைகள்லாம் பால் இல்லாத தவிக்குது அப்படின்னு ராஜா சொல்லுவாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு சொம்பு பால் ஊத்துருவோம் அப்படின்னாரு. எல்லாரும் பால் ஊத்துறதுக்கு போனாங்க. அது ஒருத்தர் மட்டும் நினைச்சானா, ஒரு சொம்பு தண்ணி ஊத்துற தெரியா போகுது, நம்ம போய் ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டு வந்துடலாம். பாலெல்லாம் ஊத்தி முடிச்சுட்டாங்க. ராஜா வந்து திறக்கிறாரு, டேங்க் தண்ணி பார்த்தா வெறும் தண்ணியே இருக்கலாம். இவன் எப்படி நினைச்சாலும் நம்ம ஊத்துற ஒரு சொம்பு தண்ணி அண்ணா கட்டிக்க போட்டாங்க, அந்த ஊரே அப்படித்தான் நினைச்சு ஊத்திக்கலாம். அப்ப அதுல பால் எப்படி இருக்கும்? தண்ணி தாங்குது.
இந்த ஊருக்கார தான் இதெல்லாம் அப்படி பேச ஓட்டு போட மாட்டான். அவர்தான் முடிவு எடுத்துன்னு வச்சுக்கா, அவங்க முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணு நீ எம்எல்ஏ கொடுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்காக நான் எம்எல்ஏக்காக பேசணும் அவசியம் இல்லை. முன்ன யாரும் தெரிஞ்சு போச்சு. தெரிந்தும் கூட சிறையில் வந்து மாட்டிக்கொண்டேனே, இவன் யாருன்னு தெரிஞ்சு போன பிறகு இவனுக்காக இடத்த பேசலாம். இதுல ஒண்ணு சொல்லுவானுங்க மகா யோகியனுங்களாம், ஏன் 2 முறை உனக்கு எலெக்ஷன்ல நான் கொடுக்கல, அது கொடுத்ததுனால தான் நம்ம இந்த ஊர் மைனிங் சைட்ல ரோடா இருக்குது, பிரிட்ஜா இருக்குது, இறங்கி நடந்து பள்ளத்துல ஓடுனீங்கல்ல, அசோக நகர் பள்ளத்துலயும் எஸ்சி பிளாக் போற பேண்ட் லைன் பள்ளத்துலயும் என்னாலதான் உருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு மைனிங் ரோடு போடல. இந்த ஊர்ல பிறந்ததுக்காக நான் அதை செய்தேன். இதெல்லாம் தான் யோசிக்கிறது தான் நம்ம சேவ் கமிட்டின்னு வைக்கிறது. சேவ் பண்ணிக்கிறியா, உன் மண்ணியும் சேவ் பண்ணல, இந்த மக்களையும் சேவ் பண்ணல, உன்னையே நீ சேவ் பண்ணிக்கல. நாளைக்கு கவுன்சில் எலெக்ஷன் வச்சுன்னா யார் பைதார் ஆயிட்டாங்கன்னா அவருக்கு தான் அங்க சீட் அலாட்மெண்ட், ஒன்றும் கிடையாது. சார் இது அநியாயம் சார், நம்மளாம் 100 வருஷம் வாங்க, அதெல்லாம் பேச்சே கிடையாது. மார்க் லிஸ்ட் காட்டுறா, உன் மார்க் லிஸ்ட் எவ்வளவு மார்க் இருக்குது, 35 கீழே தான் நீ ஃபெயில், 35 மேல இருந்தா தான் நீ பாஸ். சார் நான் ஸ்கூல்ல ரெகுலரா போயிடுவேன் சார், நீ ரெகுலரா போனியோ இரெகுலரா போனியோ மார்க்ஸ் காட்டிக்கலாம் ஃபெயில், அப்ப உனக்கு எப்படி சீட் கொடுக்குவான்? புரிஞ்சிச்சு அவங்க கதை? உன்னை பத்தி பேசுறதே வேஸ்ட். அது இப்படி சொன்னாக்கா தான் எல்லா லீடர்ஸும் போவோம், இல்லங்க அப்படி பேசலாமா, என்ன டாக்டர் கரெக்டா தானே? அவங்க டாக்டர் கூட சேர்ந்து சொன்ன டாக்டர் சொல்லி ஒரு ஃபார்மேட் ஒன்று போடணும் இருக்கிற ஊர்ல கேட்டு அனுப்பியிருந்தேன். ஆனா நான் ஃபார்மேட் போட்டேன், ஃபேமிலி ஹெட், ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ், வார்டு நம்பர், பூத் நம்பர், ஏடி ஆதி திராவிடா, கேஸ்ட் சப்காஸ்ட் பறையன், மாடல் போட்டு கொடுத்தேன். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னாங்க, நான் ஏடிசி சார், கவர்மெண்ட்ல இடமே இல்லை, ஏடிசி 100 சப்காஸ்ட், 101 சப்காஸ்ட், 101 சப்காஸ்ட்ல ஏடிசியே கிடையாது, ஆதி திராவிட கிறிஸ்டினே கிடையாது. அப்ப நீ எப்படி ஏடிசின்னு சொல்ற? முக்கியமா இல்லைங்களா? அப்ப நீ என்ன சொல்லணும்? அதனாலதான் உங்களுக்கு சென்சஸ் கம்மியா இருந்தது. இவங்க போய் கேட்டவன, என்னங்க நானா கிறிஸ்டின், உங்க அப்பா பேர், எங்க அப்பா கூட கிறிஸ்டின், அவங்க அப்பா தெரியல சார். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் பத்தி கரெக்டா சொன்னோம். புரிஞ்சுச்சிங்களா? அப்ப அவன் என்ன நான் கிறிஸ்டின், கிறிஸ்டின் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் பறைய இல்ல. அப்ப உன்னோட சென்சஸ் கம்மியாகுது, உன் சிட்டிசன்ஷிப் கம்மியாகுது, உன் ரிசர்வேஷன் கம்மியாகும். இப்ப தொடங்கிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் இல்ல, ரொம்ப சீரியஸ், பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அன்னைக்கு அழுது என்ன பொருள் என்ன ஒண்ணுமே நடக்கவில்லை தோழா, வெகு நாளாம் பட்டுக்கட்டு கலசவர் அதுக்குதான் சொன்னான், உப்பு கல்லை காட்டிய வைரம் என்று சொன்னால் நீ ஒப்புக்கொள்ளும் மூடர்களின் முன்னால் நாம் உணரி என்ன புலனி என்ன ஒண்ணுமே நடக்கவில்லை தோழா, வெகு நாளாம். சேகரன் நானும் கார்ல போகும்போது பிரசாத் அவரெல்லாம் சண்டை போட்டுவாங்க, எல்லாம் ஃபுட்பால் பத்தி அதை பத்தி நட்பை பத்தி. சேகரன் ஷாப்பிங் மால் கிடையாது, பல்சர் இருக்கிற மாதிரி. ஷாப்பிங் மால்ல போல குறிப்பிட்ட பிராண்ட் தான் கிடைக்கும், ஆனா சேகரன் பல்சர் இருக்கிற மாதிரி எது கேட்டாலும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த மருந்து கேட்டாலும் கிடைக்கும். ஜனதாதளுக்கா இருக்கிறாங்க, காங்கிரஸ்கா இருக்கிறாங்க, என்ன டிஎம்கே இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறாங்க, ஆர்பிஐ இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அப்ப அண்ணன் எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்கிறாங்களா, எல்லாருக்கிட்டையும் டச்சில் இருக்கிறாங்களா? இவரை இறந்து போயிட்டாரு, அவருடைய இறப்பு பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லும் போது ஐயோ இப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு. இப்பதாங்க மைக்கில் பேசி போனாங்க, நம்ம 10 வருஷத்துக்கு அப்படிதான் சொன்னாங்க, காரியத்துல பேசிட்டு வந்தாருங்க சார், நீங்க பப்பாய் பழம் சாப்பிடணும் உங்களை கூப்பிட்டாரு, அப்பதான் வீட்டுக்கு போனாரு, நெஞ்சு வலிக்குன்னு போனாரு ஆன் த ஸ்பாட்ல. இதுக்கு நம்ம ஊர்ல ஒரு
ஐசியூ இல்ல, எமர்ஜென்சி தலைவர்கள் தொண்டர்கள் ஆடிங்கிற ஆளு கூட சரி, தலைவர்களுக்கு அந்த கேள்வி அவனை காப்பாத்தலாம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இவன் ஏன் செய்ததுன்னா ஐயோ அது என்ன ஆகி போட்டு நம்மள அடிக்குவாருன்னு சொல்லி நம்மளும் பண்ண விட்டுருவோம். அதனால ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ஒரு 2 hours ஆம்புலன்ஸ் போற வரைக்கும் காப்பாற்றி விட்டுலாம் நினைக்கிறதில்ல அவன். சார் முதல் வச்சுன்னு போயிடுங்க சார், யாரு இங்க இருந்தா சார் நம்மள உள்ள போய் அடிச்சாலும் நான் ஊருக்காரனோ நான் லீடருக்கு இப்படி ஆயிடுச்சு இதுலயே நம்மள அவன் சாவடிச்சான். மகாபாரதத்துல கர்ண மாதிரி நான் சாவடிச்சேன் நான் சாவடிச்சுங்களா உனக்கு முன்ன 6 பேர் சாவடிச்சான் இல்ல, அதுக்கு முன்னாடி நம்மள டாக்டர் சாவடிச்சிருப்பான். நெஞ்சு வலின்னு தவிர ஜெசில் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க நேரம் கோலார் போடுவான். ஆண்டு வேலை நீ ரிட்டர்ன் தான் வரணும் வழியோ நீ போயிச்சு வர்றது சார் திரும்பி மேக்சிமம் என் தாய்க்கா தான் ஆச்சு, பாதி வயல ஆக்சிடென்ட் போயிடுச்சு, யாரும் போய் குறை சொல்ல வாழ்க்கை. அதுக்கு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அன்பு சொன்ன மாதிரி ஊராட அப்படின்னாங்க. இப்ப அவங்க எல்லாம் அரசியல் நிக்கணும், இன்னும் காரியம் அவங்க தான் போகணும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிடிக்கல. இருக்கிற காசு வச்சுன்னு ஹாஸ்பிட்டல் வைத்திய செலவு பார்த்துக்கலாம் உயிரோடு இருந்தால், இல்லைன்னா கைத்தட்டி சிரிக்குவோம். இருந்தாலும் காரம் இருக்கிறார் நம்ம சந்தோஷம் கவலையோடு சொல்றப்பான்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு கேவலமா. அப்புறம் முன்னாடி எல்லாம் எல்லாம் முன்னத்தை பார்க்க மாட்டேன் எல்லாம் போயிடுச்சு, எல்லடா போயிடுச்சு அவருக்கு தெரியாது. இவனே பேசி நம்மளுக்கு சுடுகாட்டில் விட்டுருவான். ஆமா சார் முந்தி நிறைய கோல்டு கிட்டெல்லாம் போட்டுருந்தாரு, எல்லாம் போயிடுச்சு. திரும்ப இவன் 10 2 மாதிரியும் இவன் எனக்கு வித்து கொடுத்த மாதிரியும் ஒண்ணுதான் கேட்கிறாரு. மகா என்ன பேசலான்னு தெரியாதா சுவாமி, அற்புதமா பேசிருப்பான். இவனை பத்தி நான் ஒண்ணும் சொல்லக்கூடாது, நான் சொல்லலாம் யாரா சொல்லுங்க. கர்வம் பிஎம்எல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பிஎம்எல்ல நார்த் இந்தியன் சாப்பாடு போட்டுக்கலாம், கேள்விப்பட்டீங்களா? சவுத் இந்தியன் ஃபுட் இல்ல, நார்த் இந்தியன் ஃபுட். அவன் சாப்பிடுற சாப்பாடு நீ சாப்பிடணும். ஒரு என்ன உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. வெறும் கூச்சல் தான் உண்டு. நீ 2 மூட்டை வெறும் பொட்டு, அவன் 1/2 மூட்டை அரிசி, எது ரொம்ப வேல்யூ இருக்கும். இதை விளக்க சொன்னோம்னா போராடுவோம் போராடும், நீ போராட்டே உண்டாலே வேற வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது. இதை சொன்னு வச்சுக்கோ மக்களோட மக்களாக எல்லாம் பேசக்கூடாது. யாரும் முச்சாரி சொன்னான் வேலை வச்சுக்காம எவனா வந்தானா டீ வாங்கி கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க பாக்கெட்ல காசுல நல்லா தெரியும் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவங்க பாக்கெட்ல காசுல எங்க தெரியும். பணக்கு முன்னு பாருங்களா நீ சுசாயிடுவேன். வானா போய் காஃபி சாப்பிடலாம் உடனே மாட்டான் கையை பிடிச்சி நீ பாசத்துல அப்படியே மயங்க போயிடுவேன். உள்ள போனோட சூடா என்ன பாக்குது இவனை கேட்கறான், பட்ஜெட் இருக்கு சார் வர போனப்பா. அவன் சொல்லவே இல்லை, இவனே சொல்லுதான் பாரு. இவனுக்கு தேவைப்படுறவங்க சொல்லிட்டான், காஃபி குடிச்சிட்டான். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு போன் வந்து மாதிரி 1 நிமிஷம் அண்ணே வரேன் போயிட்டான். பில்லியா இருக்க உங்களை மாதிரி கிளடி இருந்த மண்ணில் போறதுன்னு தானே தெரியும். நான் இந்த மண்ணில் போறதுன்னு நான் சரி தெரியாத என்ன யாரு என்னென்ன முறையெல்லாம் திருப்போம் என் பேச எதிர்க்க என்ன பேசுவான் பின்னாடி என்ன பேசுவாங்க இதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போவேன். சேகரன் இவரெல்லாம் நான் வாயை தடுக்க மாட்டேன். என்ன ஒண்ணு சேகரன் இருக்குன்னா தான் மனைவிக்கு துரோகம் பண்ணாத வாழ்ந்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் அவன் துரோகம் பண்ணதே இல்லை. தான் மனைவி உண்டு தான் உண்டு. இவங்க சும்மா நான் கல்லடா போடுவாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போவோம், அவங்க இட்லி எல்லாம் போடுவாங்க. என்ன சேகர்னா சூடா போட்டாங்க நல்லா இருக்கிற சூடா. ஆனா உங்க கூட வரது இந்த ஹோட்டல போட மாட்டேன், நாலு வாயை திறக்க மாட்டேன். சேகர் சிரிக்குவாரு, சேகர் ரோட்ல போகும்போது ஓட்டு சீஸ் அப்புறம் ஒரே எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு போறேன். உங்க கூட வரையத்துல மறந்துதான் நான் என்னன்னா கேட்டதா சூடா அந்த அம்மா இட்லி கூட வச்சாங்க அப்படின்னா. ஆனா எனக்கு அதான் புரியாது. வேற ஒரு போனா ஓட்டிலே மாட்டிட்டாரு. அதனால சந்தோஷமா எல்லாத்துலயும் கலந்துக்குவாரு, நிறையாவும் பேச மாட்டார். அவர் நல்லவரா கேட்டவரா நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாருன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது அவரு, அவங்க பிள்ளைங்க கொடுக்க. பாசம் அன்பு எல்லாம் இருந்தது என்னன்னாக்கா, ஒரு அப்பா 2 பிள்ளைங்க ஒரு பொண்ணு 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு.
பசங்களும் நல்லா வசதியெல்லாம் ஆகிட்டு வீடு நல்லா கட்டிக்கினேன். அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க, மா மாமா நீ வீட்டுல வந்துடுமா, நீ இருந்தால்தான் எனக்கு சந்தோஷமா. நான் வீடு கட்டி எங்க அம்மா இல்லைன்னா எப்படிமா, எப்படிப்பா அவர் விட்டு வரல, அவர் பார்த்து வரீங்க மாமா எப்படி சொல்றான். அப்போ அவர் பார்த்து வரீங்க மாமா, பார்த்து அம்மா இல்ல. பெரிய புள்ள தான் எப்படி சொன்னாங்க, சின்ன புள்ள கிட்ட பண்ணாமா, நீ இல்லாத அந்த வீடே வேணாமா, நீ தான் இருக்கணும் மாமா. இல்லப்பா அவரு பார்த்து பாருங்க மாமா. சரி பொண்ணு ஒரு வீடு, பொண்ணு கிட்ட போடணுமா, நீ இல்லைன்னா எப்படிமா நானு, இல்லம்மா அவர் வித்தியாக்குறாரு, அந்த அம்மாவுடைய எண்ணம் மறுபடி போயினா இருக்குது, அதெல்லாம் அவர் பார்த்து வரணும், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு போவேன். இதெல்லாம் இவர் கவனிச்சே கிடையாது. அப்பா அவர் வளர்த்தது தானே இல்லை, அவர் படிக்க வச்சது தானே, அவருக்கு இதுல தானே நீங்க மேல வந்தீங்க. ஆனா ஒன்றும் சொல்லல, கோபம் மட்டும் நெஞ்சு வரைக்கும். உமான மட்டும் இப்படி கொஞ்ச நாள் இல்லை, இவ்வளவு நான் செய்யறது மனசுக்குள்ள இருக்குது. ஆனா யோசனை பண்ணி பார்த்தாரு, ஒரு நாள் இவ்வளவுலாம் நம்ம ஒய்ஃப் நமக்கு இவ்வளவு செய்திச்சு, இவளுக்கு ஏதாவது ஒரு செய்யணும், நம்ம மேல இவ்வளவு அனுபவிச்சுக்கிறாரு. என்ன பண்றாரு, அவர் சின்ன சின்ன காசுல எல்லாம் சேர்த்து வச்சுதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த அம்மாவுக்கு லாங் முடி மேல போயிட்டு இவங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு நம்ம பர்த்டேக்கு அவளுக்கு நம்ம கொடுக்கணும் ஒரு கிஃப்ட் அப்படின்னு ஒரு தங்க சீப் வாங்கி வர்றாரு. தங்கத்திலே ஒண்ணுமே கொடுக்கல இல்லைனால இவங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கே கொடுத்த படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு இந்த தங்க சீப்பை கொடுக்கணும் அப்படின்னு காலையில் 5 மணிக்கெல்லாம் ஏற்றாரு. இவர் பர்த்டேக்கு அந்த அம்மா பரிசு கொடுக்குறது, அந்த அம்மாவை ஏற்று ஆயிட்டாங்க. இவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறது பர்த்டே. நான் உனக்கு ஒரு பரிசு இருங்க, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா பரிசு கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன், உங்க பர்த்டே ஆச்சு, அது நான் தானே அங்க கொடுக்கணும். இல்லைன்னா அவருக்கு ஒரு அரசு மோதிரம் வாங்கியிருக்கிறான். அவர் ஷாக் ஆயிட்டாரு, பாத்தியா நான் உங்களுக்கு என்ன வாங்கினது தெரியுமா, தங்க சீப் வாங்கிட்டு உங்க கூந்தலுக்காக அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு அந்த தலையை சீவி உள்ள பார்த்தா அந்த கூந்தல் கட் ஆயிட்டு, உன் முடி எங்க போச்சுன்னு பதறாரு. அந்த முடியை வித்துட்டு தாங்க இந்த காசு இல்லை உங்களுக்கு மோதிரம் வாங்கிட்டு. அந்த முடியை வித்துட்டுதான் பசங்க கிட்ட கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களே, அதையும் பியூட்டி பார்லருக்கு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, உங்க முடியை கொடுத்தா ஒரு 10 பேருக்கு டோப்பா செய்யலாமான்னு. அதனால என்னத்துக்கு அந்த முடி, எனக்கு உங்க பர்த்டே தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த முடியை கொடுத்துட்டு தாங்க உங்களுக்கு மோதிரம் வாங்கியிருந்தாங்க. அப்போ அவர் வாங்கி வந்த சீப்பு நான் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் பாசமும் பரிவும், இது யாரும் நம்ம ஆறுதல் சொல்லி அந்த அம்மா தேவை எப்படி சொல்ல முடியும். அவங்களா மனசுக்குள்ள போட்டு சொந்த காலில் அவங்க நின்னாங்கனாக்கா அதுதான் ஆறுதல். அதனால சேகரன் நல்லவரா கெட்டவரா, அவர் அரசியல் தலைவர் இல்லையா, அந்த ஆராய்ச்சல்லாம் அவங்க மனசாட்சியிலே அவங்க உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சதுல அவர் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணாத ஒரு நல்ல மனிதன். நீங்க அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு கவுன்சிலர் இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் சரி, ஒரு லீடர் இருந்தாலும் சரி, உடனே அவங்களுக்கு 2-3 பேர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், பாசத்தை ஷேர் பண்ணிக்கிறது. ஆனா அவர் அப்படி இல்லை. ஒய்ஃப் கிட்ட போது பங்களால வந்து சாப்பிடும் போது கூட என்ன சேகர்னா போன் வருது, அங்கிருந்து சொல்லுவார், நீ தலைவர்கிட்ட இருந்தாங்க, நீ சாப்பிட்டு உனக்காக நான் செய்யுங்க, அதான் சொல்லிட்டுங்க சாப்பிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு டைமுக்கு நம்ம கரெக்டா போகணும், என்னங்க நல்லா தலைவர்கிட்ட இருக்கிறாங்க, அப்புறம் நாங்க சாப்பிட்டு வந்துடல. இப்படி கடைசி மட்டும் வாழ்ந்த திடீர்னு அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதும் அந்த தாங்கக்கூடிய சக்தி அந்த அம்மாவுக்கு இருக்குதா இல்லையான்னு பிள்ளைங்களுக்கு இருக்குதா இல்லையாவது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால இறப்பு எப்போதும் வரும், அவங்க தோல் மேல வச்சு நிற்கிறது. யாரும் நம்ம குழந்தைய இடுப்புல வச்சிருந்தாக்கா கொஞ்ச நேரம் பிடிச்சிக்க சொந்தக்காரர்கிட்ட கொடுக்கலாம். ஆனா நம்மளுடைய சாவை யார் மேலேயே கொஞ்ச நேரம் வச்சுக்கன்னு கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க தோல் மேல வச்சுருக்காங்க. இதுதான் வாழ்க்கை என்று கூறி அந்த நிகழ்ச்சிக்கு போகணுமா, கொஞ்ச நேரம் அண்ணனை பத்தி பேசுறது பார்த்தேன். ஏன்னா இந்த சாவு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு பார்த்தேன், அவங்க குறைக்காக அழுவுறது, அந்த அம்மாவுக்கோசரம் கல்ல வச்சு அழுவுறது இல்லை, அவங்க குறை என்னாக்கோ அதெல்லாம் சொல்லி தீக்கிறதுக்கு ஒரு சாவு போகணும். அந்த மாதிரி என்னுடைய வேலையை தீக்கிறதுக்கு ஒரு மைக் ஓடும் இல்லை. இதுக்கு நான் ஒரு பப்ளிக் மீட்டிங் போனா எனக்கு 50,000 ரூபாய் செல்வாங்க. இது ஓசிலே முடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா, யாரும் மைக்கு நம்ம பேசுறோம், 4 பேர் கேட்கறான், அவங்க மீடியால எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க, சிம்பிள், எனக்கு காசு மிச்சம். என்ன நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டியது நான் சொல்லி இருக்க மாட்டேன், அன்பு வாங்கி தரணும், தரக்க வச்சது அன்பு தான்.
பிஜேஎம்எல் நிலவரம் இப்படி, பிஎம்எல் நிலவரம் இப்படி, எங்கேயோ இந்த மத தொட்டல ஊரு ஆனே கல்காட்ட போட்டு ஓட்டு போடுற, துங்கூர் காட்டுல கூட அந்த ஓட்டு போடுறீங்க. ஆனா பேச்சு மட்டும் பேசாம போடுறான். எப்போ வானம் பூமி சூரிய சந்திரமே வைக்கிற அந்த மாதிரி பேசுவோம் சார். இந்த ஊர்ல லீடர்லே இல்லம்மா, நீ நல்லா இருக்கிற, நீ சரியா இருக்கிற, அது சொல்ல மாட்டான். எவன் வாய பாரு, ஜனங்க சரியில்லை சார், இன்னும் தெரியாத மாதிரி, இவன் சரியாத மாதிரி ஜனங்க சரியில்லைமா, அவனு போய் ஜனங்க சரியில்லை இப்படி கேட்டா இந்த ஊர்ல 95% இதுதான். அப்ப எவனால சரியா இருக்கும்? அதனால அதை பத்தி யாரும் வந்து தலையிட்டு இருக்காதீங்க. வாழ்ந்த வரைக்கும் புண்ணியம் வாழணும். திரும்ப இருக்குது உங்களுக்கு போலீஸ், அரசியல்வாதிகள் போலீஸ் தான் வச்சுக்குது, அவன் ஒருத்தன் தான் போதும், வேற யாரும் உங்களுக்கு தேவையே இல்லை. எம்எல்ஏ ஆனா கூட போலீஸார் டைம்ல தான் எம்எல்ஏ காலம் ஓட்டுறது. டிபார்ட்மெண்ட் வந்துருமா, பாதுகாப்பு ஒரு துணை, வேற ஒண்ணும் சாதிக்கிறதுல எம்எல்ஏ இல்லை, போலீஸ் கூட வந்துருவான். அதனால அவன் இறங்கி போனான்னா, எவன் போனான்னா, எவன் போனான்னு தலையை போட்டு ஆரம்பிச்சுக்காதீங்க. இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொல்லை இல்லையா, உங்களுக்கு தொல்லை வச்சா நீங்க சால்வ் பண்ணுங்க. இன்னொருத்தனுக்காக நீங்க போவாங்க. இப்படி போய் தான் ஊர் போய் சேராது. அவன் அதனாலதான் சொன்னேன், இந்த சேவ் கமிட்டிக்கார இந்த சென்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா. வீடு வீடா போய் கிறிஸ்டின் இருந்தா கூட, உங்க அப்பா ஆல்பர்ட் இருந்தா கூட, இல்ல உன் பேரு செபாஸ்டின் இருந்தா கூட, உங்க தாத்தா பேர் தர்சாமி இருக்கிற அந்த பாரம்பரியம் வந்தவனானடா நீ பறையன் சொல்லு, எக்ஸ்பிளைன் காமிச்சேன். இல்ல நான் கோட்டிக்கு தான் போறதோட கோட்டின்னு எழுதிக்கோ, நான் செகிலுக்கு தான் போறதோட செகிலின்னு எழுதிக்கோ. இல்லங்க நான் கிறிஸ்டின், ஜாதினா எனக்கு என்னன்னே தெரியலண்ணா, இதை எது டைப்ல அடிக்கிறது, எப்படி தெரியாத போகும். இதுதான் இந்த ஊர்ல இருக்கு பறையன்னா கிறிஸ்துவன் தான் பறையன். கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் சென்னையில போய் பொண்ணு கேட்க போனீங்கன்னா, நீ கிறிஸ்டின் வீட்டுல போய் கேட்டா அவங்க 8 வீட்டுல கேட்கறது நீ தான் கிறிஸ்டின் கேட்கணும். நீ சொல்லணும், நாடார் கிறிஸ்டின், வல்லாளர் கிறிஸ்டின், நாதரத் கிறிஸ்டின், முதலார் கிறிஸ்டின் சொன்னாதான் நீ இன்னார் கிறிஸ்டின் தெரியும். நான் வெறும் கிறிஸ்டின் வெறும் விஷயம் பொண்ணு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ பற கிறிஸ்டின் அவனுக்கு தெரியும். ஆனா இங்க அப்படி கிடையாது, பறைதான் கிறிஸ்துவன் தான் பறைய. இதை சொல்லிட்டா என் கோச்சிக்கலாம். இவன் கோச்சின்னு என் சோறு நிக்க வைக்க போறது இல்லை, இவன் கோச்சின்னு என் செலவை நிக்க வைக்க போறது இல்லை. ஒண்ணு பண்ண, நான் கோச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம், நான் கோச்சுக்குனா உங்களுக்கு நஷ்டம். தாசில்தாருக்கு டிசி கூப்பிட்டு மீட்டிங்ல வச்சு எவன் சர்டிபிகேட் இல்லைன்னா நாக்குதோ, எந்தெந்த சர்ச்சில் அவன் மெம்பர் ஆகுறானோ டேக் நெசரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சொல்லி அது மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா அக்கார்டிங் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், ஜெயில் கேரண்டி. ஹைதராபாத்ல ஒரு கேஸ் கொடுத்தான் ஒரு 15 நாளைக்கு முன்ன, படிச்சீங்களா? நாத்திகம் ஸ்ரீர படிச்சீங்களா? ஹைதராபாத்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்திருந்தான், 11 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஃபாதரு அவன் மேல அன்டச்சபிள் கேஸ் கொடுத்தான், ரெட்டி நாயருக்கு மேல. அது கோர்ட்ல நடந்தே போய் ஹைகோர்ட் வரைக்கும் போச்சு ஹைதராபாத்ல. ஜட்ஜி கேட்கறான், உங்க பேர் என்னங்க, நீ எப்போ கிறிஸ்டியன் சேர்ந்தீங்க? 11 வருஷம் கிறிஸ்டியன். உங்களுக்கு உரிமையே கிடையாது மேல அன்டச்சபிள் கேஸ் கொடுக்கறதுக்கு. அன்டச்சபிள் கேஸ் யார் கொடுக்கணும்னு சொன்னா, எந்த இந்து கம்யூனிட்டில இருந்து தாழ்த்தப்பட்டவனாங்க அவனால தான் கொடுக்க முடியும். நீ மதம் மாறுவதா உன்னால கொடுக்க முடியாத கேஸ் போடு. உனக்கு சலுகையே கிடையாது, நீ இவ்வளவு நாள் வாங்கின சலுகை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணணுமா? அப்படி எடுத்தா நம்ம ஊர் என்ன அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, பண்ணலாமா? தண்ணி தூக்கின்னு வரணும், கனமாக போட்டு வச்சிருந்தோம், 2 பாலிச்சு எல்லாம் அன்பு பண்ணிட்டுமா? கண்டிப்பா செய்ய சொன்னா செய்வேன் நாங்க. இப்போ எதுக்காக நம்மளுக்கு அப்படின்னு ஒரு என்ன ஓடும். இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணு. நீ இருந்தா என்ன, நீ வாழ்ந்தா என்ன, நீ செத்தா என்ன, எனக்கு எதுனா நஷ்டங்குதா? இல்ல, 4 பேர் செத்தானாக்கா அப்பா ஜனங்க வந்தாங்கப்பா, ஒரு நாள் பேசுவான், 2 நாள் பேசுவான், 3ஆவது நாள் மறந்துடுமா. செத்தவன் அப்பா நம்ம ஜனம் வச்சு பார்த்து 10 போயிடுவான். எவனாவது அவன் சாவல ஜனத்தை பார்த்துட்டு 10 போய்க்கிறானா? கிடையாது. வாழ்ந்த நாள்ல நீ நல்லவனா வாழ்ந்தியா? அதுதான் கேள்வி. அப்படி வாழும்போது அமைதியா வாழ்ந்தவர் சேகரன், அன்பா வாழ்ந்தவர் சேகரன், தான் மனைவிக்கு துரோகம் செய்யாத வாழ்ந்தவர் சேகரன். இதுக்கு மேல அவருக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? எந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அவர் சொர்க்கத்துல இருக்கிறாரா நடக்கல, இது வரைக்கும் சொன்னாங்க ஒரு 2000 வருஷமா. சொர்க்கத்துக்கு போற வழியே எவ்வளவு கண்டுபிடிக்கல, சொர்க்கத்துக்கு போற பாதை யாரும் கண்டுபிடிக்கல. அதை சொல்லுக்கலாம் சொர்க்கம் எந்த ஆண்ட வழியை நான் கொஞ்சம் சொல்லி தொடங்கி போயிட்டு வந்துடலாம்னு பார்த்தாங்க,
வழியில சொல்லி இருக்கிறதுனால நான் வாழ்க்கை அப்படி போகுது என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த குடும்பத்தாருக்கு என் அன்பு கலந்த வணக்கம். இங்க அமர்ந்திருக்கின்ற அத்தனை தலைவர் பேரு என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் எல்லா தலைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பி. காசு கொடுத்து காசு கொடுத்துருந்தா நான் சொன்ன அது வந்து அப்புறம் அந்த இது கூட கேட்டுக்கலாம். அது இன்னொன்று சின்ன ஓல்ட் ஆயிட்டு இருக்குது. இன்னொன்று எது? ஆமா 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 அது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தப்பட்ட வந்திருப்பதான அருமை சகோதரர் பி. சுடர் ஒளி தேசியர் அவர்களே, முன்னிலை எக்ஸ்எம்ஸ் அவர்களே, திரு சம்பத்குமார் எஸ் கேயுடிஏ சேர்மன் அவர்களே, திரு சி. மோகன்ராஜ் எம்சி அவர்களே, திருமதி நிர்மலா எக்ஸ்எம்சி அவர்களே, திரு சிங்குட்டரன் அவர்களே, தசரதன் சதுரவேல் அவர்களே, சுரேஷ்குமார் அபிரத் அவர்களே, திரு இ. ராஜ்குமார் எக்ஸ் பிஎம்எல் அவர்களே, திரு மகேந்திரன் காங்கிரஸ் லீடர் அவர்களே, முகந்தன் சோசியல் ஒர்க்கர் அவர்களே, திரு பாபு சோசியல் ஒர்க்கர் அவர்களே, செந்தில் சோசியல் ஒர்க்கர், பணத்திற்கு நிகழ்ச்சியில் கலந்து இந்த பணத்தை திறந்து வைத்து குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூற வந்திருக்கிறதான இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் புத்துணர்வு ஏற்றுதல் டாக்டர் ஜெயபிரகாஷ் பூங்கா மெடிக்கல் சென்டர் பிஎம்எல் கேஜெஃப் அவர்களே, திரு கே. ராஜேந்திரன் பிகாம் ஜேடிஎஸ் லீடர் அவர்களே, திரு முரளிகுமார் பிஎம்எல், திரு ஹகிலன் அவர்களே, இரங்கல் கீதம் பாட வந்திருக்கிறார் திரு பிஎம்எல் அவர்களே, ஆறுதல் டாக்டர் கிருஷ்ணகுமார் லட்சணர் அவர்களே, ஜே. ராமச்சந்திர ரெட்டி அவர்களே, திரு எக்ஸ் எல்சி அன்பு அவர்களே, அண்ணா ஏற்ற டாக்டர் ஜெயபிரகாஷ் பூங்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு பிஎம்எல் தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரி முரளிகுமார் அவர்களையும் புத்துணர்வு அழைக்கின்றோம் குடும்பத்தின் சார்பாக. இந்த ஜபவேலை உன்னை தேடி வந்தே தேவாபதில் தாரும் உந்தன் கோட்டை என்னுள் தஞ்சம் நிறைவுமை நாடி வந்தே. இந்த ஜபவேலை உன்னை தேடி வந்தே
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன்.